எம்ஜிஆர் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணல்ல இணைகிறாரு ரவீந்தர் துரைசாமி அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் சுகன்யா. வணக்கம் சார். சார், ரொம்ப எல்லாருமே பேசிட்டு இருக்கிறது தாவேகா தாவேகா தாவேகா, அதுக்கப்புறம் எடப்பாடியோட அலைன்ஸ் பத்திலாம் நிறைய பேசி முடிச்சுட்டாங்க. நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா ஒரு லைவ்ல நம்ம அண்ணாமலை அவர்கள் சில விஷயங்கள்லாம் நிறைய பேசியிருந்தாங்க. அது எல்லாமே நயினாருக்கு கான்ட்ரவர்சியா இருக்கே சார், அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? முழுக்க அவர் டெல்லி போயிட்டு வந்த பிறகு நயினாருக்கு கான்ட்ரவர்சியா தான் பேசுறாரு. இதுல டெல்லி ஆசீர்வாதமும் அண்ணாமலைக்கு இருக்குது. நயினார் ஒரு லைன்ல போட்டு நீங்க இன்னொரு லைன்ல போங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா தேசிய கட்சிகள்னா மூப்பனார் ஒரு ஸ்டைல்ல எடுப்பார், இன்னொரு ஸ்டைல்ல வாழப்பாடி ராமமூர்த்தி எடுப்பார். நம்ம அதை பார்த்துருப்போம். மூப்பனார் காமராஜ் ஆட்சின்னு சொன்னார்னா வாழப்பாடி ராமமூர்த்தி அதிமுக நம்ம கூட்டணி போறதான் கரெக்டுன்னு சொல்லுவாரு. இப்படி ரெண்டு கோஷ்டி ஒவ்வொரு நேஷனல் பார்ட்டிஸ்லையும் இருக்கும். இப்ப நயினார் நாகேந்திரன் மற்றவங்கள்லாம் கண்ணை மூடிட்டு விஜய் ஆதரிக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் இயக்கத்துல இருந்து விஜய் மதமாற்ற கோஷ்டி பின்னணி உள்ளவர் ஜான் ஆரோக்கியசாமிங்கிறவர் ஒரு மிஷினரி ஆளு லயலோ, இதுல அவரோட பிடியில தான் விஜய் இருக்கிறாரு. அவரை போய் நம்ம கண்ணை மூடிக்கிட்டு நம்ம ஸ்ட்ரென்த்தை கொடுக்க கூடாதுன்னு ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஒரு ரைடர் போட்டிருக்காங்க. குருமூர்த்தியும் அதுல விஜய் ஒரு கும்பல் தான், மதமாற்ற மிஷினரி கூட்டம் தாங்கிறத துக்ளக்ல தொடர்ந்து எழுதிட்டு இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில அண்ணாமலையை பொறுத்தவரை அவரோட வெல்விஷர்ஸ் அவர்கிட்ட பார்த்தது இந்த இஷ்யூ. அதிகாரத்தை இழந்த அண்ணாமலை அதிகாரத்துல இல்லாத செந்தில் பாலாஜி கிட்ட வெறும் கரூர் இஷ்யூவாட்டு கொண்டு போறதுல எந்த லாபமும் இல்லை அரசியல் ரீதியா. ஆனா அண்ணாமலைய பதவியிலிருந்து தூக்குன ஒரு கூட்டம், சதி பண்ணி தூக்குன கூட்டம், நேருக்கு நேரா ஒரு மக்கள் செல்வாக்குள்ள அண்ணாமலை கிட்ட நிற்க முடியாம பல சதி திட்டங்கள்ல ஈடுபட்ட ஒரு கூட்டம், விஜய மையமா வச்சு அண்ணாமலைய டவுன் சைஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறாங்கிறத அண்ணாமலை புரிஞ்ச பிறகுதான் ஒரு ரிப்போர்ட்டரோட செட்டப் கேள்வி சீமானுக்கு எதிராக அண்ணாமலை பதில் சொல்றது மாதிரி சீமான் இப்படி சொல்றாருங்கிற ஒரு கேள்வியை முதல்ல கேட்கும் போது அண்ணாமலை சீமான் மேல ஒரு பற்றும் பாசலும் உள்ளவர், காசு கொடுக்காம ஓட்டு வாங்கக்கூடியவர், கடும் உழைப்பாளி, தில்லா நிற்கக்கூடியவர், அண்ணன் ஸ்ட்ராங்கா நிற்கணுங்கிறதெல்லாம் அண்ணாமலை சீமான சொல்லக்கூடியவர். உடனே அந்த இடத்துக்குள்ள டக்குன்னு விஜய்கிட்ட போய் கேளுங்க, விஜய்க்கு முடிவு என்னன்னு கேளுங்கிறத அவரு சொன்னார். அப்போ விஜய் தன் முடிவை சொல்லக்கு முன்னாடி பாஜக காரங்க அவர் மேல பிராண்டி விடுறதுல ஒரு ஆபத்தும் வரலாம். விஜய் உங்களெல்லாம் சினப் பண்ணிடலாம். ஒருக்கா அஜித் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை அம்மையாரை சினப் பண்ணி விட்டாரு. எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓட்டு போடுற மட்டும் தான் என்ன ஜனநாயக உரிமைன்னு தமிழிசை அம்மையாரை ஒரு இக்னோர் பண்ற மாதிரி பண்ணாரு. அந்த மாதிரி ஒரு அவமானங்களை நீங்க சந்திச்சிடாதீங்கிறது தான் அண்ணாமலைக்கு கருத்து. இதுல பல நிரூபிக்காத விஜயை பூஸ்ட் பண்ணி 18% என்டிஏ ஓட்டுக்குள்ள அண்ணாமலை ஹீரோவா நிற்கிறாரு. அண்ணாமலை ஒரு ஹீரோ. 18% என்டிஏ ஓட்டுக்குள்ள ஐயா டாக்டர் ஐயா இருக்கிறாரு, ஐயா ஓபிஎஸ் இருக்கிறாரு, சகோதரர் டிடிவி இருக்கிறாரு, சகோதரர் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறாரு. 4 பேரும் தெளிவா இருக்கிறாங்க. நான் மறுக்கல, ஐயாவுக்குன்னு ஒரு பெரிய வேல்யூ இருக்கு, ஐயா டாக்டர் ஐயாவுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு, அன்புமணி டிடிவி தினகரன் 4 பேருக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. இதை தாண்டி ஏசி சண்முகம் இருக்கிறாரு, பாரிவேந்தர் இருக்கிறாரு, ஜான் பாண்டியன், தேவனந்த் யாதவ், தேவேந்திரகுல வேளாளர், உடையார், பர்கோகுல உடையார், மூப்பனார் உடையார், நயினார், அது ஏசி சண்முகம் முதலியார், இப்படி ஒரு இதுக்குள்ள ஒரு இது இருக்கதான் செய்யுது, மறுக்க வரல. ஆனா இந்த 18% மோடி பிரதமர்னு வாக்களிச்சவங்க. இந்த 18%க்குள்ள ஒன்லி ஹீரோவா இன்னைக்கு அண்ணாமலை நிற்கிறாரு. அண்ணாமலை இந்த 18%க்குள்ள ஒன்லி ஹீரோவா நிற்கிறாரு. அதுவும் இந்த 11.4%க்குள்ள கடைசியா தமிழிசை அம்மையார் தலைமையில 3.7 எடுத்த அந்த கட்சி. நான் தமிழிசை அம்மையாரை குறை சொல்லல, அது நமக்கு தேவையில்லை. இன்னைக்கு அண்ணாமலையோட பெருமையை தான் சொல்றேன். 11.4 எடுத்து 3 மடங்கு வரும்போது பாஜக வாக்குக்குள்ள ஒரு பெரிய ஹீரோவா அண்ணாமலை நிற்கிறாரு. இந்த அண்ணாமலைய 0% வீட்டில இருந்து வரக்கூடிய விஜய வச்சு அவருக்கு கூட்டம் கூடணுங்கிறதுக்காகவே விஜய ஒரு பெரிய தலைவரா காட்டி, பல நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய ஒரு தலைவரா காட்டி அண்ணாமலைய மட்டம் தட்டதுக்கு பாஜகவில் உள்ள பொலிட்டிக்கல் லைட் வெயிட்ஸ் ஒரு சதி பண்ணாங்க. அந்த சதிய அண்ணாமலை கண்டுபிடிச்சுக்கிட்டாரு. இப்போ எகிரி அடிக்கிறாரு. நயினார் நாகேந்திரன் ஒண்ணு சொன்னா அண்ணாமலை இன்னொன்னு சொல்றாரு. டெல்லியிலையும் விஜய் பலம் நிரூபிக்காத ஒருத்தர் தன் வாக்கை டிரான்ஸ்பர் பண்ண முடியாதுன்னும், பவன் கல்யாண் 7% வாக்கை டிரான்ஸ்பர் பண்ணி தான் நமக்கு 2024 வெற்றியை கொடுத்தாரு. அவரு
14 பிரச்சாரம் மட்டும்தான் செய்தாரு. அல்லு அர்ஜுன் வந்து பலம் நிரூபிக்காதவர். ஜெகனுக்கு பிரச்சாரம் பண்ணியும் ஓட்டு வரல. அல்லு அர்ஜுன் மாதிரி தான் விஜய், பவன் கல்யாண் அல்ல, விஜயகாந்த் அல்லங்கிறதெல்லாம் தெளிவா டெல்லியில வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி பலம் நிரூபிக்காத விஜயை காட்டி பாஜகவுக்கு சீட்டை குறைப்பாரு. 25 சீட்டு வாங்கிடுங்க அதுன்னு குறைப்பாரு. அப்படி குறைச்சிட்டாருன்னா பாஜகவுக்கு பலம் 2.5% 3% போயிடும். இவரு அண்ணாமலையோட 11.4% 5-6% உறிஞ்சி ரத்தத்தை உறிஞ்சி 20% எடுத்தவர் 28 போயிட்டாருன்னா நாளைக்கு அவரு காங்கிரஸுக்கு வந்து தோத்தம் பிறகு 20 சீட்டு 25 சீட்டு ஆஃபர் கொடுப்பாங்க. அதுல விஜயும் வந்து சேர்த்துக்கிடுவாரு காங்கிரஸை நோக்கி. அப்போ நாளைக்கு இவர் காங்கிரஸுக்கு ஆஃபர் கொடுக்கிற ஒரு சூழ்நிலைய நாமளே இவரை பலப்படுத்தி உருவாக்க கூடாது. 2 ரெட்டை இலைக்கு ஒரு தாமரை வேணும். விஜயை வச்சு பாஜக சீட்டை குறைக்க கூடாது. விஜய்க்கு எடப்பாடி வேணாலும் பல நிரூபிக்காத விஜய்க்கு, அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய்க்கு எடப்பாடி சீட்டு கொடுத்துட்டு போட்டு, அது அவருக்கு லுக்காப்டர். 11.4% வாக்கெடுத்த தாமரைக்கு 2 ரெட்டை இலைக்கு ஒரு தாமரை வேணும். பாமக அதெல்லாம் வேற. தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் ஸ்டாலின்டே போயிருவாங்க. டாக்டரும் ஸ்டாலின் ஆப்ஷனை தான் ஓபன் பண்ணியிருக்காரு. அன்புமணி இங்க வந்தா அதை சீட்டு கொடுக்க வேண்டியது எடப்பாடிக்கு கடமை. எடப்பாடிக்கு ஹெலிகாப்டர். அன்புமணிக்கு என்ன பலமோ அவர் தனிச்சு 10.5ன்னு போயிட்டா எடப்பாடி சிக்கலாயிரும். அதை தடுக்கிறதுக்கு அவருக்கு அது வேலை. பாஜகவுக்கு வந்து தெளிவா 2 ரெட்டை இலைக்கு ஒரு தாமரை சீட்டு வேணும். அது இல்லைன்னா பலப்படுத்தி விட்டா எடப்பாடி பழனிசாமி நம்ம சொல்லுவோம் இல்லையா, மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங்னு 29 மோடியை டீச் பண்ணுவாரு. ஏற்கனவே சசிகலா மேல டீச் பண்ணவர், தினகரனை டீச் பண்ணவர், ஓபிஎஸ் டீச் பண்ணவர். டீச் பண்றதெல்லாம் அவருக்கு சாதாரணமான விஷயம். அவரை எம்பவர் பண்ணி அவரை 25% மேல கொண்டு போயிட்டோம்னா அவர் விஜயும் கையில பிடிச்சிக்கிட்டு காங்கிரஸ் ராகுல் காந்தி கிட்ட தான் நாளைக்கு ஜெயிக்க முடியும்னு அந்த ரூட்டுக்குள்ள போகக்கூடிய தன்மை கொண்டவர். அதனால நம்ம பலத்துக்குரிய சீட்டு வாங்கிடணும். விஜய்க்கு எடப்பாடி கொடுக்கக்கூடிய சீட்டு பிஜேபியை கட்டுப்படுத்தாது. பலம் நிரூபிக்காத விஜயை வச்சு அவர் பிஜேபியை மட்டும் தட்ட நினைச்சா அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ரெட்டல 120 சீட்ல நின்னா தாமரை 60 சீட்ல நிற்குங்கிறத அண்ணாமலை சொல்லிட்டு வந்துட்டாரு. அதுல வந்து நீங்க அண்ணாமலை வந்து தனி கட்சி ஆரம்பிச்சிருவாரு அந்த மாதிரிலாம் செய்தி வரும்போது மோடி வந்து அதை விரும்பல. ஏன்னா மோடி தலைமையேற்றம் பிறகு ஒரு எதியூரப்பாவோ, கர்நாடகாவில் வந்த மாதிரி ஒரு எதியூரப்பாவோ, ஒரு கல்யாண் சிங் யூபியில் வந்த மாதிரியோ, ஒரு சங்கர் சிங் வகேலா குஜராத்தில் வந்த மாதிரியோ, ஒரு கேசுபாய் பட்டேல் குஜராத்தில் வந்தது மாதிரியோ, ஒரு மதன்லால் குரானாவோ, ஒரு உமா பாரதியோ யாருமே வரல. அது மோடிக்கு லீடர்ஷிப்பை காட்டுது. இப்படி வந்த யாருமே பாஜகவை தாண்டி போகல. எதியூரப்பா 2 ஓட்டு பாஜகவுக்குன்னா 1 ஓட்டு அவர் எடுத்தாரு. கல்யாண் சிங் 5 ஓட்டு பாஜகவுக்குன்னா 1 ஓட்டு தான் அவர் எடுத்தாரு. ஆனா அண்ணாமலை போனா 2.5% ஓட்டுக்கு சீட்டு வாங்கி பாஜக நயனார் நாகேந்திரன் நின்னாருன்னா அண்ணாமலே இதோட 2-3 மடங்குக்கு மேல ஓட்டு தனியா கட்சி ஆரம்பிச்சே நின்றுருவாரு. பாஜகவை வாஷ் அவுட் பண்ணிடுவாரு. இந்த சக்தி அண்ணாமலைக்கு இருக்குன்னு ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க, சென்ட்ரல் ஐபி சொல்றாங்க, குஜராத் டீம் சொல்றாங்க. நம்ம போன்றவர்களும் இங்க லீடரை மதிச்சு தான் மக்கள் நிற்பாங்க. நயனார் நாகேந்திரன் இருக்கிறத விட முக்குலத்தோர் எமோஷனலா அண்ணாமலை, அதாவது பிஜேபி மைண்டட் முக்குலத்தோர் அண்ணாமலை பின்னாடி இருக்காங்களா நம்ம சொல்றோம். குறிப்பா நாம 1971ஆம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் தலைமையில கலைஞர், எம்ஜிஆர், நெடுஞ்செழியன் எல்லாம் சேர்ந்து எடுத்த 55% ஓட்டுக்கும் ஹீரோவா நின்னது மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் முத்தமிழறிஞர் கலைஞரும். அதுல எம்ஜிஆர் வந்து 30% வாக்கு எடுத்தாரு, 30.3. இன்னைக்கு மோடி பிரதமர் வந்த 18% வாக்குக்கும் அண்ணாமலை தான் ஹீரோ. அவர் தனிச்சு போனா கணிசமான வாக்கு எடுக்க முடியும். பாஜகவே தமிழ்நாட்டில் வாஷ் அவுட் ஆயிரும். பேரன்பாடியை விட அண்ணாமலைக்கு கட்சி வந்து பெருசாயிரும். அப்படித்தான் பேரன்பாண்டியோட மூப்பனார் கட்சி பெருசாச்சு. பேரன்பாடியோட ஒய்எஸ் ஜெகனுக்கு கட்சி காங்கிரஸ்ல பெருசாச்சு. தமிழ்நாட்டுல காங்கிரஸ்னா காமராஜ் தாங்கிற நிலைமை இருந்தது. அதே மாதிரி பாஜகன்னா வந்து அண்ணாமலை ஆயிரும். இந்த பொசிஷன் எல்லாம் தெரிஞ்சதுனாலதான் அண்ணாமலையோட கருத்துக்கு பெரிய மதிப்பு கொடுக்கணும். உங்க கருத்துக்கு நாங்க முழு மதிப்பு கொடுக்கிறோம். உங்க ப்ரொபோசலை நாங்க
வைஸ் பிரசிடண்டா கூட இவர் சிபிஆர் மூலமா கூட நாங்க அவருன்னு இல்லை, கொண்டு போக வேண்டியவங்க மூலமா கொண்டு போய் எடப்பாடிட்ட முன் வைப்போம். உங்களை நாங்க கைவிட மாட்டோம். உங்க பலத்துக்குடைய மரியாதை கிடைக்கும். நீங்க பலமானவருங்க தான் நாங்க ஒப்புக்கொள்றோம்னு டெல்லி பாஜக ஒப்புக்கொண்ட பிறகுதான் அவரு வந்து அண்ணாமலையோட கருத்துக்கு கான்ட்ராவான கருத்தெல்லாம் சொல்லி அடிச்சு விளையாடுறாரு. இன்னும் அதை சொல்லி அடிச்சு விளையாடுவாரு. ஒரு சிலர் வந்து ஜோசப் விஜயை வச்சு அண்ணாமலைக்கு பாப்புலாரிட்டியும் புகழையும் செல்வாக்கையும் ஒழிக்க பார்க்கும்போது, நான் 18க்குள்ள இருந்து வந்திருக்கிறேன். எம்ஜிஆர் 55க்குள்ள இருந்து வந்தாரு, கலைஞர் 55க்குள்ள இருந்து வந்தாரு. நான் இந்த 18% இருந்து வந்திருக்கிறேன். விஜய் வீட்டுல இருந்து வராரு, பனையூர்ல இருந்து வராரு. அவரு பல நிரூபிக்காத அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரியல் லீடரான உங்க லீடரை நீங்க மட்டம் தட்ட பாப்பீங்களா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் பக்காவா விளையாடுறாரு. 26 ஸ்ட்ராட்டஜில அண்ணாமலைக்கு பங்களிப்பு பெருசா இருக்கும். அவர் ஒரு ப்ரொபோசலை மோடி கிட்ட கொடுத்திருக்கிறாரு. அந்த ப்ரொபோசல் எப்படி உயிர் பெற்று வருதுங்கிறது கால வெள்ளத்துல தான் தெரியும். அதுல சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. பட் அண்ணாமலை பெரிய பிளேயர். தமிழக பாஜகவின் முகம் அண்ணாமலை தான். அதை வந்து டெல்லி பாஜகவும் முழுமையா ஒத்துக்கிடுறாங்க. ஜஸ்ட் லைக் தட் பாஜக அண்ணாமலை ட்ரீட் பண்ண முடியாது. அவர்தான் லீடர், அவர்தான் அந்த தொண்டர்களின் தலைவர், அவர்தான் அந்த வாக்காளர்களின் உருவமான முகம். இப்ப எடப்பாடி வந்து அண்ணாமலையை வந்து இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு கொடுத்துக்கிட்டே இருக்காரு அவ்வப்போது அப்படின்னு ஒரு தகவல் வருது, உண்மையா? எடப்பாடியால தான் அண்ணாமலை மாநில தலைவர் பதவியை இழந்திருக்காரு. அதுக்கு பதிலடி நாசூக்கா கொடுக்க வேண்டிய விதத்துல கொடுக்கணுங்கிறத அண்ணாமலைக்கு கேம் பிளான். இதுல எடப்பாடி வந்து அண்ணாமலைகிட்ட சமரசம் பண்ணுனா 60 சீட்டு தாமரை கொடுத்தாகணும். அந்த 60 சீட்ல 30 சீட்டாவது அண்ணாமலை ஆதரவாளருக்கு கொடுத்தாகணும். மதுரையில எல்லாம் விஷ்ணு பிரசாத் ஒரு தம்பி எல்லாம் தீவிர ஆதரவாளராக இருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு வார் விடோ ஒரு லேடி, ஒரு அட்வொகேட், அவங்க அண்ணாமலைக்கு தீவிர ஆதரவாளராக இருக்கிறாங்க. அவங்க பேர் எனக்கு தெரியல. அடிக்கடி அண்ணாமலை மேல ரொம்ப பற்றுதலோட பேசுவாங்க. அதே மாதிரி மதுரையில அந்த விஷ்ணு பிரசாத்ங்கிற தம்பி பேசுவாப்புல. இப்படி அண்ணாமலையால புது கேடர்ஸ் உருவானவங்க எல்லாம் பெருசா இருக்கிறாங்க. அப்போ 60 சீட்டு பாஜக எடப்பாடிட்ட வாங்கினா 30 சீட்டு அண்ணாமலை ஆதரவாளருக்குன்னு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அங்க வரும். சோ அண்ணாமலைய ஒண்ணும் இல்லைன்னு ஈஸ் அவுட் பண்ணிட முடியாது. குறைஞ்ச சீட்டு வாங்கி அண்ணாமலையை காலி பண்ணிட முடியாது. வாங்குற சீட்ல அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு சீட்டு கொடுக்காம காலி பண்ணிட முடியாது. அதிக சீட்டு வாங்கி ஆகணும். 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கினாதான் அதிமுக கூட்டணியில பாஜக உடையாம இருக்கும். அல்லது மூப்பனார் சீட்டு வாங்கின பிறகு உடைச்சிட்டு போனது மாதிரி குறைஞ்ச சீட்டு வாங்கினா அண்ணாமலை தனி கட்சி தொடங்கிடுவாரு. 29ல மோடிஜி ஃபார் பிஎம் 2029க்கு வருவாரு. 26ல எடப்பாடிக்கு எதிராக அண்ணாமலை போயிருவாரு. இந்த வீகங்கள் எல்லாம் அங்க டெல்லியில உருவாயிட்டு டெல்லி தலைமையும் அண்ணாமலை தவிர்க்க முடியாத சக்திங்கிறத அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அது அமித்ஷாவே கண்ணெதிர பார்த்தாரு. பல விஷயங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க, தெரியும். சோ அண்ணாமலை பாஜகவின் முகமா இருக்கிறாரு. அதை டெல்லி தலைமையும் அங்கீகரிச்சுட்டாங்க. நீங்களும் இன்னொரு சேனல்ல பண்ணுங்க. எடப்பாடியை முழுமையா நம்ப முடியாதுங்கிறதையும் பாஜக முடிவுக்கு வந்துட்டாங்க. ஓகே, இப்போ ஒருவேளை வந்து நாளைக்கு அண்ணாமலை வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு, இல்ல இரட்டை இலையில வந்து அலைன்ஸ் வச்சு இரட்டை இலைக்கு வந்து முதலமைச்சர் வேட்பாளரா நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இரட்டை இலை முதலமைச்சர் வேட்பாளர் வந்து எடப்பாடி தான். அதுல மாற்று கருத்து இல்ல. இல்ல, கட்சி ஒன்றிணைஞ்சுச்சுன்னா அது பாஜக தாமரையில இருக்கிறாரு அண்ணாமலை. தாமரைக்கு 60 சீட்டு கேட்கிறார். எடப்பாடி தாமரைக்கு 25 சீட்டு 30 சீட்ல விஜயை காட்டி ஓச்சிரலான்னு பாக்குறாரு. அது தமிழிசை ஏமாந்தாங்க. ஒரு சீட்டும் தரமாட்டாரு, தனியா நின்னுங்கன்னு சொல்லும் போது ஏதாவது கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டாங்க. பாமகவோட குறைச்சுதான் தர முடியும்னு சொல்லும் போது முருகன் ஏமாந்துட்டாரு. அண்ணாமலை ஏமாந்துட மாட்டாரு. வில்லனுக்கு வில்லன், வில்லாதி வில்லன். சின்ன கவுண்டர்ட்டு பெரிய கவுண்டருக்கு பாச்சா பலிக்காது. நாங்க கான்பிடண்டா சொல்றோம். விஜய் வச்சு ஆடின ஆட்டத்தெல்லாம் அண்ணாமலை முறியடிச்சிட்டாரு. அண்ணாமலைக்கு ஆட்டம் தான் தெளிவா அவர் நிற்பாரு. அண்ணாமலை தான் தமிழக பாஜகவின் முகம். 11.4% வாக்கெடுத்தது. அவர் மாற்றம்னு எடுத்த வாக்கு, அவர் அதிமுக ஊழல்னு எடுத்த வாக்கு, ஜெயலலிதாவுக்கு ஊழலை சொல்லி எடுத்த வாக்கு, அவர் பசுமன் முத்துராமலிங்க தேவரை கண்டு அண்ணாவே ஓடிட்டார்னு சொல்லக்கூடிய எடுத்த வாக்கு, எடப்பாடியை என்னென்னலாம் விமர்சித்து எடுத்த வாக்கு, அந்த வாக்கு மாற்றத்துக்கான வாக்கு. பிராமண சமுதாயமே அண்ணாமலை பின்னாடி தான் நிற்கிறாங்க. வெத்து வேட்டு வியாபார பிராமணர்கள் எல்லாம் சாதாரண பிராமணர்கள் காரி துப்புறாங்க. என் நண்பர்களான பிராமணர்கள் வியாபாரத்துக்காக தொழிலுக்காக பேசக்கூடிய பிராமணர்களை சாதாரண பிராமணர்கள் காரி துப்புறாங்க. அண்ணாமலை தாயா நமக்கு லீடர், பாஜகவுக்கு லீடர் அண்ணாமலை தாயான்னு அவன் பாராட்டுறான்.
அது மட்டும் இல்ல, சீமான கூட பிராமணர்கள் பாராட்டுறாங்க. ம். பாஜக கூட பாரதியாருக்கு பாடுறதுனா கேட்கல, சீமான் அண்ணா தான் கேட்கறாங்கன்னு பேசுறாப்புல. சோ பிராமண சமுதாயத்தோட உணர்வுங்கிறது அண்ணாமலையை நோக்கி இருக்குது. ஒரு சிலர் சீமான நோக்கி இருக்கிறாங்க. ம். அரசியல் வியாபாரிகள் பிராமண சமுதாயம் மதிக்கல. இதெல்லாம் அண்ணாமலை உணர்றாரு. தான் தனிக்கட்சி ஆரம்பிச்சான்னா பிராமண சமுதாயமே தன் பின்னாடி மோடிக்கான மாற்றம் பண்ணி போட்டவங்க வருவாங்கங்கிறதையும் அண்ணாமலை தெளிவா தெரிஞ்சிருக்கிறாரு. அந்த வகையில அண்ணாமலை மிகவும் முக்கியமானவர்னு டெல்லி பாஜக அவர் மதிக்கிறாங்க. ஓகே சார். வரும் காலத்துல வந்து அரசியல் வியூகங்கள்ல எல்லாம் வந்து ஒவ்வொன்னா நடக்குதா இல்லையாங்கிறது பொறுத்து இருந்து கண்டிப்பா பார்ப்போம். there are so many ifs and buts, சுகன்யா. ஓகே. பட் நாம பிளேயரா இருக்கிறோம். ம், ம், 21 பிளேயரா இருந்து ப்ரோ மோடியா சாதிச்சோம். ம், ம், மீண்டும் செல்ஃப் ரியலைசேஷனோட சொல்றோம். ம். மிகப்பெரிய ஜாம்பவான் மோடியையே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா சொன்ன குருமூர்த்திக்கு கருத்து ஆன்டி ஸ்டாலினா இருந்தது. ரவீந்திரன் துரைசாமிக்கு கருத்து ப்ரோ மோடியா இருந்தது. அது எடுபட்டது. ஆன்டி ஸ்டாலின் கருத்துக்கள் எல்லாம் குப்பை கூடையில் தூக்கி வீசப்பட்டன. காங்கிரஸ் எதிர்ப்பு தான் மோடிக்கு மெயின். ம், சோ ப்ரோ மோடி தான் அங்க ஜெயிக்கும். ம். ப்ரோ மோடி ப்ரொபோசலை தான் மோடி 29 ஏமாந்துடக்கூடாதுங்கிற ஒரு ப்ரொபோசலை தான் அண்ணாமலை மோடி பிஎம் ஓட்ட கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. ம். அந்த ப்ரொபோசல் உயிர் பெறும். அது மோடிக்கான ப்ரொபோசல். பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில இன்னைக்கு நேர்காணல் இணைஞ்சதுக்கு நன்றி சார். நன்றி.